நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கத்தால் விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய PM கிசான் உதவித்தொகை திட்டத்தினுடைய 19வது தவணை தொகை வழங்கக்கூடிய தேதியை மத்திய அமைச்சரவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது பற்றின கூடுதல் விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது இந்திய திருநாட்டினுடைய முதுகெலும்பாக திகழக்கூடிய விவசாயிகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையிலும் குறைந்த நிலத்தில் விவசாயம் செய்யக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கக்கூடிய வகையிலும் PM கிசான் யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே மத்திய அரசாங்கம் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதியுதவியை நேரடியாக வழங்கிட்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் ஒரு முறை 2000 அப்படின்ற விகிதத்தில் நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கே வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமாக உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வருது. ஸோ இதுவரைக்கும் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் மொத்தமாக 18 தவணைகளாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக 19வது தவணை அந்த நிதியுதவியானது எப்பொழுது விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி பெரிய ஆவலோட விவசாயிகள் காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த விவசாயிகளுக்கான PM கிசான் யோஜனா திட்டத்தில் அந்த நிதியுதவியை உயர்த்தி வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி எல்லோருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அது தொடர்பாக எந்த விதமான அறிவிப்பும் வெளியாகலை. ஆனால் பட்ஜெட் மீதான விவாதத்தின் மீது எதுவும் அறிவிக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ தற்பொழுது இந்த 2000 ரூபாய் பெறுவதற்கான, அதாவது 19வது தவணை 2000 ரூபாய் நிதியுதவி பெறுவதற்கு ஒரு சில நிபந்தனைகளையும் வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் சமீபத்தில் அந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 19வது இந்த தவணையை எப்பொழுது வெளியிடுவார் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு சிலருக்கு அந்த 19வது தவணை பெறுவதில் சிக்கல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவது கேட்டகரி EKYC முடிக்காத விவசாயிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். 19வது தவணை தொகை கிடைப்பதில் சிக்கல் எழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய இ-சேவை மையங்களை சென்று உடனடியாக EKYC விவரங்களை பதிவு செய்யுங்க. அண்ட் 2வது கேட்டகரியை பொறுத்துக்கும் லேண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது நில சரிபார்ப்பு செய்யாத விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்படுறாங்க அப்படின்னா அவர்களுக்கும் இந்த 19வது தவணை திட்டம் கிடைப்பதில் தாமதமோ அல்லது அவருடைய கிடைக்காமலோ போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அண்ட் 3வது பேங்க் அக்கௌண்ட்டுடன் ஆதாரை இணைக்காத விவசாயிகளுக்கும் இந்த முறை கிடைக்கக்கூடிய இந்த தவணை தொகையில் சிக்கல் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக இந்த பணியில் செய்து முடிச்சிருங்க. ஏன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி பீகாரில் நடைபெறக்கூடிய ஒரு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாகவே பிப்ரவரி 24ஆம் தேதி இந்த PM கிசானுக்கான 19வது தவணை நிதி தொகை விடுவிக்க போகிறதா மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ மிக குறைந்த நாட்கள், இன்னும் ஒரு 15 நாட்கள் தான் இருக்கிறதுனால ஒருவேளை நீங்கள் EKYC செய்யலை அல்லது லேண்ட் வெரிஃபிகேஷன் செய்யலை அல்லது பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் இணைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக அந்த பணியில் செஞ்சுருங்க. அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக இந்த 19வது தவணையானது உங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஸோ இதுதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.